friends, welcome to easier traditional cooking. Mutton Mandi. ரொம்பவே டெலிஷியஸான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ குக்வேரை வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதும் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல எண்ணெய் காஞ்சதும் பட்டை 3, கிராம்பு 5, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். முழு மிளகு 2 டீஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு நல்லா வெடிச்சதும் இப்போ வெங்காயம் 1/2 கிலோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வச்சிருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கி வர வரைக்கும் வேகட்டும். வெங்காயம் வேகும்போது நான் கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெலாம் வடிய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 கிலோ மட்டனை இதில் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுடலாம். மட்டன் அதில் நல்லா அதோட வெந்து வந்தது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுடலாம். சூப்பர். மட்டன் எல்லாமே நல்லா தண்ணி விட்டுருச்சு. கிராம்பு 10, ஏலக்காய் 10, பட்டை ஒரு 2 எடுத்துருக்கேன், கொஞ்சம் பெருசாக. ஸோ இந்த 3ஐயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி இதுலேருந்து நான் 1 டீஸ்பூன் நான் இந்த பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா சீரகத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுடலாம். சூப்பர். மட்டன் எல்லாமே நல்லா தண்ணி விட்டுருச்சு. 2 டம்ளர் தண்ணி நான் இதில் விட்டு இதை 5 விசில், ஏன்னா அந்த மட்டன் நல்லா வேகணும். ஸோ நான் இதை ஒரு 5 விசில் வைக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி வச்சு ஸோ 5 விசிலுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்பவே எம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டனை செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சதும் இந்த குழம்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரியாணி பாட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல் தண்ணியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1 kg அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 கப் தண்ணி. ஸோ இந்த குழம்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு நம்ம மீதி எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜெஸ்ட், அதாவது எலுமிச்சம்பழத்தோட தோலை நான் சீவி 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஜெஸ்ட் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொதித்ததும் நம்ம 1/2 hour ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரைஸ் 3/4 பதம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்ச மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் 3/4 பதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் சார்கோல் நெருப்பு கட்டிருக்கல அது ஒரு பீஸை இந்த டம்ளருக்குள்ளே வச்சு நம்ம ரைஸில் அதை அப்படியே அமுக்கி வச்சிடணும். அதை அமுக்குன அடுத்த செகண்டு பிரியாணி பாட்டை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடணும். பிகாஸ் அந்த சார்கோலோட ஸ்மோக் நல்லா அந்த மந்தியில் இறங்கும் போது தான் இந்த மந்தி ரைஸ்க்கு அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான மந்தி நமக்கு தயாராகிடும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமான மட்டன் மந்தி தயாராகிடுச்சு. ஸோ எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நான் எடுத்து காமிக்கிறேன். ரைஸ் ஒன்று கூட உடையாமல் ரொம்ப அழகாக வெந்திருக்கு. மட்டனும் வெந்திருக்கு. நம்ம சொன்ன மாதிரி அந்த சார்கோலோட அந்த ஸ்மோக் ஃப்ளேவர்ஸ் இந்த ரைஸில் நல்லாவே இறங்கி செம்ம ஃப்ளேவர்ஸாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.